நாற்பக்கல்களும் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இப்போ சென்ற வகுப்புல நாங்கள் படித்த விஷயங்களோருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்தியான் வகுப்பை தொடர முடியும். முக்கோணிகள் நாற்பக்கல்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே 3 விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது அகக்கோணங்கள், புறக்கோணங்கள் என்ற வகையில ஒரு முக்கோணியில 3 அகக்கோணங்கள் இருக்கும். இந்த முக்கோணியில இருக்கக்கூடிய 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். ஒரு முக்கோணியில 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். அதே போல ஒரு நாற்பக்கல், எந்த நாற்பக்கல் 4 பக்கங்களை கொண்ட ஒரு நாற்பக்கல் எடுத்த நீங்கன்னா இந்த நாற்பக்கலுக்கு 4 அகக்கோணங்கள் இருக்கும். இந்த 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும். இது ரெண்டும் அகக்கோணங்கள். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையும் நாற்பக்கல் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையும். அடுத்ததாக சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள் முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு முக்கோணியில நாங்கள் ஒரு உச்சியில ஒரு புறக்கோணம் வீதம் 3 புறக்கோணங்களை எடுத்து கூட்டி பார்க்கும் பொழுது அவற்றின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும். ஒரு முக்கோணியின் 3 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும். இது சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறது நாற்பக்கல். ஒரு நாற்பக்கலின் புறக்கோணங்கள். முக்கோணியின் புறக்கோணங்கள் பார்த்த மாதிரியே ஒரு நாற்பக்கலின் புறக்கோணங்கள் அங்க இருக்கும். அந்த புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு பாகையாக இருக்கும் என்று நாங்கள் இந்திய வகுப்புல பார்க்கலாம். ஒரு நாற்பக்கல் ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு நாற்பக்கல் ABCD எடுத்துக்கொள்ளுங்க. நாற்பக்கல் ABCD. இந்த நாற்பக்கல் முக்கோணிக்கு 3 புறக்கோணங்கள் இருக்கிற மாதிரி நாற்பக்கலுக்கு 4 புறக்கோணங்கள் இருக்கும். இப்போ புறக்கோணங்கள் எவ்வாறு உருவாகும்? முக்கோணிக்கு என்ன மாதிரி நாங்கள் புறக்கோணத்தை உருவாக்கின நாங்கள் முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்டும் பொழுது அங்க உருவாகக்கூடிய கோணம் புறக்கோணம். 3 பக்கங்களையும் நாங்கள் 3 பக்கங்களையும் நீட்டும் பொழுது 3 புறக்கோணங்கள் உருவாகும். அதே போல நாற்பக்கல்லையும் நாங்கள் 4 பக்கங்களையும் நீட்ட வேணும். முதலாவதாக இந்த பக்கத்தை நீட்டுவோம். பக்கம் டிசியை நாங்கள் நீட்டுறோம். நாற்பக்கலின் ஒரு பக்கம் டிசியை இப்படி நீட்டுறோம். நீட்டும் பொழுது இங்க ஒரு புறக்கோணம் உருவாகும். அதே போல அடுத்த பக்கம் சிபியை நீட்டுறோம். நீட்டும் பொழுது இங்க ஒரு புறக்கோணம் உருவாகும். அடுத்ததாக பக்கம் பிஏயை நீட்டுவோம். பிஏயை நீட்டும் பொழுது இங்க ஒரு புறக்கோணம் உருவாகும். அதே போல பக்கம் ஏடியை நீட்டுவோம். ஏடியை நீட்டும் பொழுது இங்க ஒரு புறக்கோணம் உருவாகிறது. அப்ப நாற்பக்கல் ABCD ஒவ்வொரு பக்கங்களையும் நீட்டும் பொழுது பக்கங்களை இன்னும் நீளமாக நாங்கள் நீட்டும் பொழுது அங்க புறக்கோணம் உருவாகிறது. அப்ப நாற்பக்கல்ல 4 பக்கங்கள் இருக்குது. ஆகவே நாங்கள் 4 பக்கங்களையும் நீட்டும் பொழுது 4 புறக்கோணங்கள் உருவாகிறது. முக்கோணியில 3 அகக்கோணங்கள் இருக்குது, 3 புறக்கோணங்கள் இருக்குது. அதே போல நாற்பக்கல்ல 4 அகக்கோணங்களும் 4 புறக்கோணங்களும் இருக்குது. இனி இந்த நாற்பக்கலினுடைய புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு நாற்பக்கலின்
புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை. நாற்பக்கள் ஒன்றின் புறக்கோணங்களின் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாகையாக இருக்கும் என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். நாற்பக்கள் ஒன்றின் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும் என்று பார்ப்போம். நாங்கள் ஒரு நாற்பக்கள் ஒன்றை கூறுவோம். முதலாவது பக்கத்தை நீட்டுறோம், அடுத்த பக்கத்தை நீட்டுறோம், அடுத்த பக்கத்தை நீட்டுறோம், 4வது பக்கத்தை நீட்டுறோம். 4 பக்கங்களையும் நீட்டி இருக்கிறோம். ஆகவே 4 புறக்கோணங்கள், வெளியில உருவாகும் கோணங்கள் தான் புறக்கோணங்கள். உள்ள இருக்கக்கூடிய கோணங்கள் அகக்கோணங்கள். வெளியில ஒரு பக்கத்தை ஒவ்வொரு பக்கத்தையும் நாங்கள் நீட்டும் பொழுது வெளியில அந்த நாற்பக்களுக்கு வெளி பக்கமாக உருவாகக்கூடிய கோணங்கள் தான் புறக்கோணங்கள். 2வது புறக்கோணம், 3வது புறக்கோணம், 4வது புறக்கோணம். என்ன செய்ய போறோம்னா, நீங்கள் ஒரு நாற்பக்கள் வரையுங்கோ. ஒரு பேப்பர்ல, ஒரு பென்சில் போர்ட்ல ஒரு நாற்பக்களை வரைஞ்சிட்டு இவ்வாறு 4 நாற்பக்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் நீட்டும் பொழுது 4 உருவாகக்கூடிய 4 புறக்கோணங்களையும் வரையுங்கோ. வரைஞ்ச பிறகு இந்த புறக்கோணங்கள் 4ஐயும் கத்தரிக்கோலை பயன்படுத்தி வெட்டி எடுங்க. 4 புறக்கோணங்களையும் கத்தரிக்கோலை பயன்படுத்தி நாங்கள் வெட்டி எடுப்போம். வெட்டி 4 புறக்கோணங்களும் வெட்டி எடுக்கும்போது உங்களுக்கு வெட்டும் போது நீங்கள் இந்த ஒரே அளவில் வெட்டினீங்கன்னா இந்த பொருத்துவதற்கு இலகுவாக இருக்கும். கோணங்கள் ஒரே அளவான இந்த நீளமும் இந்த நீளமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி 4 கோணங்களை கீறி 4 புறக்கோணங்களையும் வெட்டி எடுங்கோம். இந்த 4 புறக்கோணங்களையும் நாங்கள் ஒரு புள்ளியில முக்கோணிக்கு பொருத்தின மாதிரி இவ்வாறு 4 புறக்கோணங்கள் வரும். இந்த 4 புறக்கோணங்களை நாங்கள் ஒரு புள்ளியில வைத்து பொருத்தும் பொழுது என்ன நடக்கும்? இந்த 4 புறக்கோணங்களும் ஒரு புள்ளியின் மீது இவ்வாறு பொருந்தி வரும். 4 புறக்கோணங்களையும் நீங்கள் ஒரு புள்ளியை சுற்றி பொருத்தும் பொழுது அவை 4ம் பொருந்தி சரியாக பொருந்தும். இந்த நீளம் ஒரே அளவாக இருந்தால் சரியாக பொருந்தி வரும். அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆகவே நாற்பக்கள் ஒன்றின் புறக்கோணங்கள் 4ஐயும் வெட்டி ஒரு புள்ளியின் மீது பொருத்தும் பொழுது அவை 4ம் ஒரு புள்ளியின் மீது பொருந்தி வருவதால் நாற்பக்கள் ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். நாற்பக்கள் ஒன்றில் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். நாற்பக்கள் ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். நாற்பக்கள் ஒன்றின் 4 புறக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை
360 பாகை ஆகும். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வி செய்ய போறோம். கேள்வி செய்யறதுக்கு முன்னதாக நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் பார்ப்போம். நாற்பகல் ஒன்றின் 4 புறக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இனி இந்த ஒவ்வொரு அதாவது ஒரு முக்கோணியிலையும் ஒரு நாற்பகல்லையும் ஒரு உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும் என்று பார்க்க போறோம். ஒரு நாற்பகலினதும் ஒரு முக்கோணியினதும். முதலாவது முக்கோணி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு முக்கோணியின் ஒரு உச்சியில் உள்ள புறக்கோணத்தினதும் அகக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை. முக்கோணிக்கு 3 உச்சிகள் இருக்குது. ஏதாவது ஒரு உச்சியை எடுங்கோம். ஏதாவது ஒரு உச்சியை எடுங்க. இந்த உச்சியை நாங்கள் எடுக்கிறோம். முக்கோணி ஏபிசி எடுத்துக்கொள்ளுவோம். உச்சி சி எடுப்போம். ஒரு உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை. அந்த சி என்கிற உச்சியில் உள்ள அகக்கோணம் எப்படி இருக்கும்? அகக்கோணம் முக்கோணிக்கு உள்ள இருக்க கோணம். சி என்கிற உச்சியில் உள்ள அகக்கோணம் இந்த கோணம் ஆகும். அப்ப இந்த சி என்கிற உச்சியில உள்ள புறக்கோணம் எங்க இருக்கும்? வெளியிலே இருக்கும். அகக்கோணம் என்றா உள்ள இருக்கும், புறக்கோணம் வெளியில இருக்கும். ஆனால் ரெண்டுமே எங்கதான் இருக்கும்? ஒரு உச்சியில தான் இருக்கும். 3 உச்சியிலையும் நீங்கள் பார்க்கலாம். உச்சி சியிலையும் இருக்கும், உச்சி வியிலையும் இருக்கும், உச்சி ஏலையும் இருக்கும். ஒரு உச்சியில ஒரு உச்சியால ஒரு புயமானது பிரிக்கப்படும் போது அகக்கோணம் பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கு, புறக்கோணம் முக்கோணிக்கு வெளியில இருக்கு. அகக்கோணம் முக்கோணிக்குள்ள இருக்கு, புறக்கோணம் முக்கோணிக்கு வெளியில இருக்கு. ஆகவே இவ்வாறான கோணங்களைத்தான் நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? முக்கோணியின் ஒரு உச்சியில இருக்கும் அகக்கோணம் இது. முக்கோணத்தின் ஒரு உச்சி சி என்கிற உச்சியில உள்ள புறக்கோணம் இது. சி என்கிற உச்சியில் உள்ள புறக்கோணம் இது. சி என்கிற உச்சியில் உள்ள அகக்கோணம் இது. இவ்வாறு ஒரு உச்சியில ஒரு அகக்கோணமும் ஒரு புறக்கோணமும் இருந்தால் அவற்றின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும்? எத்தனை பாகையாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். ஏன் 180 பாகையாக இருக்கும்? இவை இரண்டும் இந்த உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணமும் புறக்கோணமும் இந்த 2 கோணங்களும் நேர்கோட்டில் ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்கள் ஆகும். நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இந்த 2 அகக்கோணத்தையும் புறக்கோணத்தையும் கூட்டும் பொழுது என்ன கிடைக்க வேணும்? 180 பாகை கிடைக்க வேணும். அதைத்தான் நாங்கள் எழுதுறோம். ஒரு முக்கோணியின் அடுத்ததான் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஒரு முக்கோணியின் ஓர் உச்சியில் உள்ள அகக்கோணத்தினதும் ஓர் உச்சியில் உள்ள அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். நீங்கள் இது ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். ஒரு முக்கோணியில யாதேனும் ஒரு உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணம் வேண்டாம் முக்கோணிக்கு உள்ள இருக்கிற கோணம், புறக்கோணம் வேண்டாம் இந்த முக்கோணிக்கு வெளியில இருக்கிற கோணம். ஏதாவது ஒரு உச்சியில அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் புறக்கோணத்தையும் அகக்கோணத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அவற்றின் கூட்டுத்தொகை
180 பாகையாக இருக்கும். அதே போல அடுத்ததாக ஒரு நாற்பக்களின் ஒரு உச்சியில் உள்ள அகக்கோணத்தினும் புறக்கோணத்தினும் கூட்டுத்தொகை எத்தனை பாகையா இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நாற்பக்களை நாங்கள் வரைந்து கொள்வோம். நாற்பக்கள ஒவ்வொரு பக்கங்களையும் நாங்கள் நீட்டுவோம். ஒவ்வொரு பக்கங்களையும் நீட்டும் போது உங்களுக்கு அங்க ஒவ்வொரு புறக்கோணம் உருவாகும். இது ஒரு புறக்கோணம், இரண்டாவது, மூன்றாவது புறக்கோணம், நான்காவது புறக்கோணம். நாற்பக்களின் 4 கோணம் பக்கங்களை நிறுத்தி 4 புறக்கோணங்களை 4 புறக்கோணங்கள் அங்க இருக்குதாண்டு நாங்கள் கூறியிருக்கிறோம். இனி பாருங்க, அதே போல முக்கோணியின் ஒரு உச்சியில் உள்ள அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை மாதிரி இந்த நாற்பக்களினதும் ஒவ்வொரு எந்த உச்சி என்றாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு உச்சியிலையும் உச்சிக்கு பெயரிடுவோம். ஏ, பி, சி, டி. ஒவ்வொரு உச்சியிலையும் பாருங்க ஒரு அகக்கோணமும் இருக்கும், ஒரு புறக்கோணமும் இருக்கும். இது அகக்கோணம், இது புறக்கோணம். ஏ என்ற உச்சியில உள்ள அகக்கோணம் இந்த கோணம், இந்த கோணம் புறக்கோணம். டி என்கிற உச்சியில் உள்ள புறக்கோணம் இது அகக்கோணம், இந்த கோணம். சி என்ற உச்சியில உள்ள புறக்கோணம் இது அகக்கோணம், இந்த கோணம். ஒவ்வொரு உச்சியிலையும் பாருங்கோ ஒரு அகக்கோணமும் இருக்கு, ஒரு புறக்கோணமும் இருக்கு. ஒரு அகக்கோணமும் இருக்கு, ஒரு புறக்கோணமும் இருக்குது. ஆகவே இதே போல முக்கோணிக்கு நாங்கள் பார்த்த மாதிரியே நாற்பக்களுக்கும் எந்த ஒரு உச்சியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த உச்சியில இருக்கிற அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். நீங்கள் அளந்து பார்க்கலாம். இந்த பாகை வச்சு கொண்டு பார்க்கலாம். இப்ப பாருங்கோ, இந்த புறக்கோணத்தை நாங்கள் 120 பாகை என்று எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப அகக்கோணம் எத்தனை பாகையாக இருக்கும்? புறக்கோணம் இந்த பி என்ற கோணத்தை மட்டும் அவதானிங்க. இந்த பியினுடைய புறக்கோணம் 120 பாகை. அகக்கோணம் என்னன்னு நாங்கள் காண போறோம். இந்த 2 கோணங்களும் என்ன கோணங்கள்? இது ஒரு நேர்கோடு, நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் இவை இரண்டும். ஆகவே இவை இரண்டையும் கூட்டும் பொழுது எத்தனை பாகை வர வேணும்? 180 பாகை வர வேணும். அப்ப இந்த புறக்கோணம் 120 பாகை என்றால் அகக்கோணம் எத்தனை பாகையாக இருக்கும்? 60 பாகையாக இருக்கும். அப்பத்தான் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 180 பாகை கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள் முக்கோணியின் ஒரு உச்சியில இருக்கும் அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180 பாகை மாதிரி 3வது எழுதிக் கொள்ளுங்க. ஒரு நாற்பக்களின் ஒரு உச்சியில் உள்ள அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். நீங்கள் இதையும் எழுதி வச்சுக் கொள்ளலாம். ஒரு நாற்பக்களின் ஒரு உச்சியில் உள்ள அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை 360 பாகை. 180 பாகை ஆகும். முக்கோணிக்கு மாதிரியே நாற்பக்கள்லையும் ஒரு உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணத்தையும் புறக்கோணத்தையும் எடுத்து பாருங்க. இவை இரண்டின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும்.
அடுத்ததாக நாங்கள் இந்த மூன்று இப்ப படிச்ச இந்த மூன்று தொடர்புகளையும் வச்சுக்கொண்டு கேள்விகளை செய்யலாம். முதலாவது கேள்வி, தரப்பட்ட உருவில் ஏயின் பெருமானத்தை காண்க. தரப்பட்ட உருவில் ஏயின் பெருமானத்தை காண்க. இது ஏயினால் இந்த கோணம் காட்டப்படுது. ஒரு நாட்பக்கல் வரைந்திருக்கிறோம். நாட்பக்கலினுடைய 4 புறக்கோணங்கள் எங்களுக்கு தந்திருக்கு. இந்த கோணத்தினுடைய பெருமன் 83 பாகை புறக்கோணம். இந்த கோணத்தினுடைய பெருமன் 92 பாகை புறக்கோணம். அதே போல இந்த கோணத்தின் பெருமன் 75 பாகை. இறுதியாக இந்த கோணத்தின் பெருமன் ஏ. இந்த கோணத்தின் பெருமன் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஏய காண வேணும். எங்களுக்கு தெரியும் புறக்கோணம், ஒரு நாட்பக்கலின் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் இந்த 4 புறக்கோணங்களையும் கூட்டுவோம். 83 பாகை, 92 பாகை, 75 பாகை, சக ஏ சமன் 360 பாகை. நாட்பக்கல் ஒன்றின் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஆகவே 4 புறக்கோணங்களையும் கூட்டி இருக்கிறோம். இவை நான்கையும் கூட்டி வார கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும். இந்த தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏ இந்த பெருமனை காண போறோம். அப்ப ஏ தவிர்ந்த மிச்ச கோணங்கள் அவளை எல்லாத்தையும் நாங்கள் கூட்டுவோம். கூட்டுன நீங்கண்டா 250 பாகை வருது பாருங்க. 5 2 7 7 3 10. அப்ப 0 மீதி 1 7 8 8 கூட்டினீங்கன்னா 17 17 8 கூட்டினீங்கன்னா 25. 250 3 கூட்ட 250 பாகை. 250 பாகையோட ஏ கூட்டும் பொழுது 360 பாகை கிடைக்க வேணும். இப்ப ஏ இந்த பருமன் என்னவாக இருக்கும்? 360 பாகையில இருந்து 250 பாகையை கழிச்சு வார விடைதான் ஏனுடைய பருமனாக இருக்கும். 360 இருந்து 250 கழிச்சுனீங்கன்னா 110 பாகை. 360 பாகையிலிருந்து 250 பாகையை கழிச்சோம்னா 110 பாகை. நாட்பக்கல் ஒன்றின் 3 புறக்கோணங்களின் பருமன் தரப்படும் பொழுது ஒரு புறக்கோணத்தின் பருமன்
எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நாங்கள் இந்த தொடர்பை பயன்படுத்தி, என்ன தொடர்பு, நாற்பக்கள் ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாகும் என்கிற தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் ஏயினுடைய பருமனை காண முடியும். பெரிய கணியத்தின் பருமனை காண முடியும். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி. அதே மாதிரியே முதலாவது கேள்வி மாதிரியே ஒரு உருவானது நாற்பக்கள் தரப்படுகிறது. அந்த உருவில ஏ என்னும் தெரியா கணியத்தினால் காட்டப்படுகிற கோணங்களின் பருமன்களை நாங்கள் காணப்போறோம். ஒரு நாற்பக்கண்ட முதலாவது புறக்கோணம் ஏயினால் காட்டப்படுது. இரண்டாவது புறக்கோணமும் ஏயினால் காட்டப்படுகிறது. மூன்றாவது புறக்கோணமும் ஏயினால் காட்டப்படுகிறது. அடுத்ததாக அடுத்தது இங்க பாருங்க, இதுல அகக்கோணத்தினுடைய பருமன் காட்டப்படுகிறது. இது என்ன கோணம்? அகக்கோணம். இதுதான் புறக்கோணம். இந்த புறக்கோணத்தின் பருமன் உங்களுக்கு தரையில அகக்கோணத்தினுடைய பருமன் தரப்பட்டிருக்குது. அகக்கோணம் நாற்பக்கள், ஒரு நாற்பக்களின் 3 புறக்கோணங்கள் ஏ என்கிற தெரியா கணியத்தினாலும் ஒரு அகக்கோணத்தினுடைய பருமன் 30 பாகையினாலும் காட்டப்படுகிறது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏயினுடைய பருமனை காண போறோம். ஏயினுடைய பருமனை காண போறோம். அப்ப பாருங்க, ஏயினால் தரப்பட்டிருக்கிறது என்ன கோணங்கள்? ஏயால காட்டப்பட்டிருக்கிறது புறக்கோணங்கள். அகக்கோணங்கள் இல்ல, ஏயினால் காட்டப்பட்டிருப்பது 3மே புறக்கோணங்கள். ஆகவே 4வது புறக்கோணம் எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? நாற்பக்கள் ஒன்றின் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்கிற அந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஏயினுடைய பெருமானத்தை காண முடியும். இப்ப 4வதாக இருக்கிற இந்த புறக்கோணத்தை நாங்கள் காண போறோம். புறக்கோணத்தின் பருமனை காண போறோம். எங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நாங்கள் கடைசியா ஒரு தொடர்பு படிச்ச நாங்கள் ஒரு முக்கோணியிலையும் ஒரு நாற்பக்கல்லையும் ஒரு உச்சியில, யாரேனும் ஒரு உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் பருமன் என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். முக்கோணி அல்லது நாற்பக்கல்ல ஏதாவது ஒரு உச்சியில உள்ள அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். அல்லது இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, நேர்கோட்டில ஒரு பொதுவான புயம் இருக்குது, ஒரு பொதுவான உச்சி இருக்கும் போது இந்த புயத்துக்கு அங்காலையும் இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற கோணங்களுக்கு என்ன பெயர்? அடுத்துள்ள கோணங்கள். ஆகவே அடுத்துள்ள நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்னவா இருக்க வேணும்? 180 பாகையாக இருக்க வேணும். அப்ப இது அகக்கோணம் 30 பாகை என்றால் புறக்கோணம் எத்தனை பாகையாக இருக்கும்? 150 பாகையாக இருக்கும். அப்ப இந்த நாங்கள் அகக்கோணம் தந்திருக்கிறபடியா அகக்கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற புறக்கோணத்தின் பருமனை கண்டுட்டோம். இனி இது ஒரு புறக்கோணம், இது ஒரு புறக்கோணம், இது ஒரு புறக்கோணம், இது ஒரு புறக்கோணம். 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும் என்கிற தொடர்பை பயன்படுத்துவோம். ஆகவே 150 சக ஏ சக ஏ சக ஏ சமன்
360 பாகை ஆகும். நாற்பக்களின் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும். 4 புறக்கோணங்களையும் கூட்டும் பொழுது 360 பாகை வர வேணும். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? 150 பாகை அப்படியே இருக்க, இது ஒரு ஒரு ஏயோட இன்னும் ஒரு ஏயை கூட்டினீங்கன்னா 2A, 2Aயோட இன்னும் ஒரு ஏயை கூட்டினீங்கன்னா 3A, ஒரு A, 2A, 3A, 3Aயும் கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? 3A கிடைக்கும். 150 பாகையோட 3Aயை கூட்டும் போது 360 பாகை கிடைக்கும். இதுல இருந்து நாங்கள் A இந்த பரமனை காணுவோம். 3A இந்த பரமன் காண வேண்டும் என்றால் 150 அங்கால கொண்டு போய் கழிப்போம். 360 பாகையிலிருந்து 180 பாகையை கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 210 பாகை. 3Aயினுடைய பருமன் 210 பாகை. அப்ப ஒரு ஏயினுடைய பருமன் என்னவாக இருக்கும்? 210 3ஆல வகுக்க வேணும். 210 3ஆல வகுத்த நீங்க 70 பாகை ஆகும். ஒரு ஏயினுடைய பருமன் 70 பாகை ஆகும். தரப்பட்ட உருவில் ஏயினுடைய பருமன் 70 பாகை ஆகும். இந்த கோணம் 70 பாகையா இருக்கும், இந்த கோணம் 70 பாகையா இருக்கும், இந்த கோணம் 70 பாகை. 370 230 210 210ஓட 150 கூட்டினீங்கன்னா 360 பாகை கிடைக்கும். அடுத்ததாக உருவில் உள்ள கோணங்களின் பெருமானங்களை காண்க. அதாவது உருவில எக்ஸ் ஆங்கில எழுத்துக்களினால் தரப்பட்டுள்ள கோணங்களின் பெருமானங்களை காண போறோம். ஒரு உருவானது தரப்படுகிறது. நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். ஒரு நாட்பக்கள் தரப்பட்டிருக்குது. நாட்பக்களின் 3 கோணங்கள். இந்த கோணம் B-யினால் காட்டப்படுகிறது, இந்த கோணம் A-யினால், இந்த கோணம் X-யினால் காட்டப்படுகிறது. இந்த உருவை நாங்கள் அவதானிச்சு இந்த BAX ஆகிய 3 பருமன்களையும் காண போறோம். தரப்பட்ட உருவில் ABX ஆகியவற்றின் பருமன்களை காண்க. A-ண்டையும் B-ண்டையும் X-ண்டையும் பருமன்களை காண போறோம். அதற்காக நாங்கள் 2 தொடர்புகளை பயன்படுத்தலாம். இது ஒரு நாட்பக்கள். ஆகவே நாட்பக்களினுடைய அகக்கோணங்கள் 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அந்த தொடர்பையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்வியை செய்யலாம். அதே நேரம்
நாற்பக்கள் ஒன்றில் 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அந்த தொடர்பை பயன்படுத்தியும் நாங்கள் இந்த கேள்வியை செய்யலாம். ஆனால் நாங்கள் எதை பயன்படுத்தி செய்ய போறோம் அப்படி என்றால், எந்த கோணம் அதிகம், எந்த கோணம் புறக்கோணங்கள் அதிகமாக தரப்பட்டிருக்குதா, அகக்கோணங்கள் அதிகமாக தரப்பட்டிருக்குதான்னு பார்த்துட்டு, புறக்கோணங்கள் கூட இருந்தால் நாங்கள் அந்த புறக்கோணங்கள் நாற்பக்களின் 4 புறக்கோணங்களின் இந்த கூட்டுத்தொகை 360 பாகை அந்த தொடர்பை பயன்படுத்துவோம். இப்ப பாருங்கோ, இது என்ன கோணம்? 140 பாகை புறக்கோணம். இந்த கோணம் எக்ஸ் புறக்கோணம். 85 பாகை புறக்கோணம். இந்த ஏ புறக்கோணம். 4 புறக்கோணங்கள் தரப்பட்டிருக்குது. 2 அகக்கோணங்கள் பரிமாணங்கள் தரப்பட்டிருக்குது. டி என்று 110. ஆகவே நாங்கள் முதலாவது புறக்கோண 4 புறக்கோணங்களினுடைய பரிமாணையும் காணுவோம். காண்றதுக்கு 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்போ 3 புறக்கோணங்கள பரிமாணங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் 4வது புறக்கோணத்தின் பரிமாணை காண முடியும். ஆனால் 2 புறக்கோணத்தின் பரிமாணங்கள் தரப்பட்டிருக்குது. 2 புறக்கோணங்களின் பரிமாண் தரப்படவில்லை. ஆகவே நாங்கள் இதை மெதுவா இதை காணுவோம். இப்ப ஏ இந்த பரிமாணை நாங்கள் காண முடியாது. ஏனென்னா ஏக்கு பக்கத்துல இருக்கிற அகக்கோணத்தின் பரிமாணம் எங்களுக்கு தெரியாது. ஏக்கு பக்கத்துல பி இருக்குது. பி என்றால் ஒரு தெரியா கண்ணியம். இது இந்த பரிமாணம் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் முதலாவது எக்ஸ காணுவோம். பாருங்கோ, இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டில நாங்கள் படிச்சு நாங்கள் இப்ப நாற்பக்கள யாரேனும் ஒரு உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். ஆகவே நாங்கள் எக்ஸோட 110 கூட்டும் பொழுது என்ன வர வேணும்? 180 பாகை வரவும். எக்ஸ் இந்த உச்சி நாற்பக்கள இந்த உச்சி எடுத்து பார்க்கிறோம். இதுல இருக்கிற அகக்கோணம் எக்ஸ், இதுல இருக்கிற புறக்கோணம் 110. ஒரு உச்சியில முக்கோணி அல்லது நாற்பக்கல்ல ஒரு உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணத்தினதும் புறக்கோணத்தினதும் பரிமாணம் 180 பாகை ஆகும். ஆகவே எக்ஸையும் 110 கூட்டும் பொழுது 180 பாகை வர வேணும். அப்ப எக்ஸ காணுவோம். எக்ஸ் சமன் 180 110 கழியுங்கோ 70 பாகையாக இருக்கும். இப்ப எக்ஸ் இந்த பரிமாணை நாங்கள் கண்டுட்டோம். அப்ப எக்ஸ் 70 பாகை என்று கண்டுட்டோம். இனி புறக்கோணங்கள் 4ஐயும் நாங்கள் கூட்டி ஏய காணுவோம். 140 பாகை. அடுத்த புறக்கோணம் எக்ஸ். எக்ஸுக்கு நாங்கள் 70 என்று கண்டுட்டோம். ஆகவே 70 போடுவோம். அடுத்த புறக்கோணம் 85 பாகை. கடைசியாக இந்த புறக்கோணம் ஏ. 4 புறக்கோணங்கள். 4 புறக்கோணங்களை எடுத்து கூட்டி பார்க்கிறோம். எக்ஸ் இந்த பரிமாணம் கண்டுபிடிச்சபடியா எக்ஸுக்கு பதிலாக 70 போடுறோம். 4 புறக்கோணங்களையும் கூட்டும் பொழுது என்ன வரணும்? 360 பாகை வர வேணும். 140ஐயும் 70ஐயும் கூட்டுவோம். 210. 210ஓட 85 கூட்டினீங்கன்னா 295. 295ஓட ஏய கூட்டும் பொழுது 360 பாகை வர வேணும். அப்ப ஏயுடைய பரிமாண் 360 இருந்து 295 கழிக்க வேணும். கழிச்ச நீங்கண்டா அங்கால ஒரு 60, இங்க ஒரு 5, 65 பாகை. ஏனுடைய பரிமாண் 65 பாகை. ஏ இந்த பரிமாண் 65 பாகை என்று கண்டுட்டோம். இனி நாங்கள் பியை காண முடியும். ஏயும் பியும் நேர்கோடு. நேர்கோடுல அடுத்துள்ள கோணங்கள் அல்லது ஏயும் பியும் அந்த உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணமும் புறக்கோணமும். இந்த உச்சியில இருக்கக்கூடிய அகக்கோணம் பி, புறக்கோணம் ஏ. இப்ப ஏயும் பியையும் கூட்டும் போது என்ன கிடைக்க வேணும்? 180 பாகை கிடைக்க வேணும். ஏனுடைய பரிமாணங்களுக்கு தெரியும் 65 பாகை. 65 பாகையோட பியை கூட்டும் போது 180 பாகை கிடைக்க வேணும். ஆகவே பி சமன் 180 பாகை. இதிலிருந்து 65 கழிப்பீங்க. கழிச்சினீங்கன்னா பியினுடைய பரிமாண் 115 பாகையாக இருக்கும். பியினுடைய பரிமாண் 115 பாகை. 115 பாகை ஆகும்.
இதை எழுதி கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இதுவரை 12வது பாடலாக நாளும் படித்து முடிச்சிருக்கிறோம். இந்த பாடத்துல முக்கோணிகளை பற்றி படித்த நாங்கள், அதே நேரம் நாட்பக்கல்களையும் பற்றி படித்த நாங்கள். முக்கோணிகள், நாட்பக்கல்கள். முக்கோணி என்னும் போது முக்கோணியின் அகக்கோணங்கள், எத்தனை அகக்கோணங்கள் இருக்கும், அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாகையா இருக்கும், 180 பாகையாக இருக்கும். அதே போல முக்கோணியின் புறக்கோணங்கள், ஒரு முக்கோணிக்கு எத்தனை புறக்கோணங்கள் இருக்கும், 3 புறக்கோணங்கள் இருக்கும். அவை 3 கூட்டுத்தொகை எத்தனை பாகையாக இருக்கும், 360 பாகையாக இருக்கும். ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களும் புறக்கோணங்களும் பற்றி படித்த நாங்கள். அதே போல நாற்பக்களின் அகக்கோணங்களும் புறக்கோணங்களும் முக்கோணி படிச்ச பிறகு நாற்பக்கல்கள் படிச்ச நாங்கள். நாற்பக்கல்கள்ல ஒரு நாற்பக்கல்ல அகக்கோணங்கள் 4 இருக்கும், புறக்கோணங்கள் 4 இருக்கும். ஒரு நாற்பக்களினுடைய 4 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும். அதே போல ஒரு நாற்பக்களினுடைய 4 புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை, புறக்கோணங்களினது 4 புறக்கோணங்களினது கூட்டுத்தொகை 360 பாகையாகத்தான் இருக்கும். அந்த தொடர்பை நாங்கள் படித்த நாங்கள் அந்த தொடர்புகளை பயன்படுத்தி கேள்விகளும் செய்திருக்கிறோம். இதோட உங்களுக்கு இந்த பாட அழகானது நிறைவுக்கு வருது. மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல அடுத்த பாட அழகா படிக்கலாம். இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். தேங்க்யூ பிள்ளைகள்.